குடிக்க மாட்டோம்.
பட்டணம் கழிக்காது தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஏன்டா இந்த ஜல்லிக்கட்டு இவங்க தடை வச்சாங்க நம்ம பேசலாமா? ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். ஏன்டா இந்த அரசாங்கம் ஜல்லிக்கட்டு அனுமதி கொடுக்க மாட்டேது? ஏன்னா தடை செஞ்சு வச்சுக்கான்னு பார்த்தா இந்த ஜல்லிக்கட்டு மாடை வளர்க்கக்கூடியவர்கள் விவசாயிகள். இங்கே அம்பானியும் அதானியும் டாட்டாவும் வைப்பவனல்ல, விவசாயம் செய்வனல்ல, காளை மாடு வளர்ப்பவனல்ல. இந்த காளை மாட்டை வளர்ப்பவர்கள் விவசாயிகள். அல்லது விவசாயத்தை தடை செய்ய வேண்டும், விவசாயத்தை தடை செய்ய வேண்டும். ஏன்டா தமிழ்நாட்டில் விவசாயத்தை தடை செய்யணும்னு பார்த்தா தமிழ்நாட்டுல தான், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு இந்த பகுதியில தான், தமிழக பகுதியில தான் இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி கணக்கு போன்ற பன்னாட்டு நிறுவனத்திடம் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். மண்ணுக்குள்ளதான் கோடிக்கணக்கில் மீத்தேன் வாயு இருக்குது. இந்த தமிழ்நாட்டு மண்டலத்துல லட்சக்கணக்கில் நிலக்கரி இருக்கு. இதெல்லாம் எடுப்பதற்கு மிகப்பெரிய தலையாய் இருப்பவர்கள் விவசாயிகள். அதனாலதான் காவிரி தண்ணி வர, அதனாலதான் ஜல்லிக்கட்டு தடை, அதனாலதான் தொடர்ச்சியான மத்திய அரசு, இந்த தமிழக அரசு நமக்கு தண்ணி கொடுக்காது இருக்கும், ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கும் அனுமதி கொடுக்காது இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய விவரமும் நோக்கமும் இதுதான். இந்த தமிழ்நாட்டை கார்பரேட்டுகளுக்கு போட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அம்பானிக்கும் டாட்டாவுக்கும் அம்பானிக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனை தள்ளுபடி செய்ய
பேங்குக்கு போய் வெறும் 10,000 ரூபாய் கடன் கேட்டா அதை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கத்தில் துப்பு கிடையாது. அது ஒரு வருஷம் உள்ள அதை விடுவான். ஆனா அம்பானிக்கு அதானிக்கும் உடனே தூக்கி கொடுத்துருவான். 1 லட்சம் ரூபாய் வாரண்டி கேட்டீங்க, கையில் கொடுக்கறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேரண்டி இருந்தா நான் என்ன வந்து கடன் வரேன். இவர்கள் மத்தியில ஒரு போக்கு இருக்கு. என்னன்னா மழை பொய்த்து போச்சு, மழை வரல, அதனால விவசாயம் இல்ல. ஐயா, இயற்கை என்னைக்கியா பொய்த்து போயிருக்கு. இங்க இருக்கிற மழையெல்லாம் குறைச்சிங்க, கல்பாறை வச்சு உடைச்சிங்க, ஆற்றுல தண்ணி வருதோ இல்லையோ, ஆற்றுல தண்ணி ஓடுதோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய அது இந்தியாவில் புதுசா உருவாயிருக்கக்கூடிய பண முதலாளிகளோட மணல் கொள்ளை லாரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆற்று மணலை அள்ளியாச்சு, இருக்கிற மழை குறை மழையெல்லாம் அடிச்சு உடைச்சு பிரிச்சு எடுத்தாச்சு. இயற்கையை நீ இன்று உடைத்தாய் என்றால் இயற்கை கஷ்டா உன்னை அழிச்சே தீரும். இருக்கிற இயற்கையெல்லாம் இங்க அழிச்சுட்டாங்க. அதனாலதான் மழை பெய்ய வேண்டிய காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய காலத்துல குளிர் அடிக்குது, குளிர் அடிக்க வேண்டிய காலத்துல சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வெயில பட்டை கலந்துட்டு இருக்கு. முன்னாடி பேச மானோம், இன்னைக்கு ஒருபோதும் பேசினா இதற்கு காரணம் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம், கார்பரேட் நிறுவனங்கள் தான் நம்மள திட்டமிட்டு. அதுவும் குறிப்பா இந்த மண்ணை வெட்டினால்தான் கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் சுவையாட முடியும், வேட்டையாட முடியும். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பவர்கள் விவசாயிகள். விவசாயிகள் தடுக்கிறதுனாலதான் இவங்க கீழே நிலக்கரி எடுக்கிறதுக்கு மீச்சல் எங்க போட்டா இங்கெல்லாம் போட்டா தமிழ்நாட்டில் தான் போட்டா கூட அனுமதி நிலையா. தமிழ்நாட்டுல எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஏன்னா தமிழ்நாட்டை கார்பரேட்டுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு யாராக இந்த அரசு இருக்கிறது, அதற்கு தடையாக இருப்பது இங்க விவசாயிகள். இந்த விவசாயத்தை அழிக்கணும்னு சொன்னா அதுக்கு எல்லா வேலையும் பாட்டிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை. ஜல்லிக்கட்டை வளர்ப்பவன் விவசாயி, மாடு வளர்ப்பவன் விவசாயி, மாடு உழவுக்கு பயன்படுகிறது. இப்ப தொடர்ச்சியான இந்த விவசாயத்தை நாம் அழித்தால் மட்டும்தான் இந்த வளங்களை எல்லாம் பெற முடியும். தொடர்ச்சியான அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு வெளிநாடு 40,000 பேர் ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு தடையை நீக்க சொல்லி அது 50,000 இருக்கு. கோயம்புத்தூர்ல 20,000 பேர் ஜல்லிக்கட்டு விழா தடையை உழைப்பதற்கு, ஜல்லிக்கட்டு விழா தடையை உழைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன வருத்தம் சொன்னா சென்னையிலையும் வெளிநாடுலையும் கோயம்புத்தூர்லயும் மதுரையும் பொதுமக்களோட சேர்ந்து மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. நாம் விவசாய பிரச்சனையை பேசுறோம். ஆயா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. ஆயா மாணவர் கிடையாது. நாம் யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா இன்று மாணவர்கள் யாரும் மாடு வளர்க்காதவங்க விவசாய குடும்பத்தில் இருக்காங்க. விவசாயிகள் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகளையும் இந்த போராட்டத்துக்கு அழைத்து நடத்தவும் பொதுமக்கள் இன்னைக்கு 10 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து நம்ம போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வந்த பொதுமக்கள் இன்னைக்கு காவல் மற்ற நபர்கள் உள்ள விடல. அவங்க மாணவரா இல்லைங்கிறதால உள்ள விடல. ஆனால் மாணவர்கள் போராட்டம் மக்களுக்கானது. ஆகவே பொதுமக்களையும் நம் போராட்டத்தில் இணைக்கிறோம். பொதுமக்களையும் நம் போராட்டத்தில் கொண்டு வரணும். நம் யாருக்காக போராடுறோமோ அவங்களுக்கு செய்தி கொடுத்தால் மட்டும்தான் போராட்டம் வெற்றி அடைய முடியும். ஒட்டுமொத்த மாணவர்கள் மட்டுமே போராட்டி வெற்றி அடைவதை தவிர எந்த இடத்துக்காக, எந்த மக்களுக்காக, எந்த மண்ணுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த மண்ணில் வாழும் மக்களை, அந்த மண்ணில் வாழும் விவசாயிகளை, அந்த மண்ணில் வாழும் இளைஞர்களை நாம் போராட்டத்தில் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வரும் போராட்டத்தை மக்களோடு மக்களாக மாணவர்கள் சேர்ந்து மக்கள், இளைஞர், மாணவர், விவசாயி, தொழிலாளி என்று அனைவரும் சேர்ந்து முன்னெடுத்தோம் என்று கூறிய இடத்தில் நன்றி வணக்கம்.
எப்படியோ மூடப்பட்டு ஏழைகள் தட்டி 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 பணக்கார மாட்டுக்காக போராடும். நம்ம ஏழை மாடு செத்து போச்சு. நம்ம பணக்கார மாடு தான் அந்த ஜல்லிக்கட்டு. பண்ணையாளுங்க வளர்க்குறதா அந்த காப்பே. நம்ம ஏழை வளர்க்குற வராது எப்படியோ செத்து போச்சு. அப்ப அதை வளர்ப்போம். வளர்த்து ஜல்லிக்கட்டு திருப்பி கொண்டு வருவோம். ஜல்லிக்கட்டு நாளைக்கு அடுத்த வருஷம் ரெண்டாவது நடக்கும். அடுத்த தலைமுறை நம்ம சொல்லுவோம். நான் பேருக்கு ஊசி போடாதையா அந்த பால் சாப்பிட்டுதான் செஞ்சுக்கணும். எந்த இயற்கையான காலைகளை எந்த பசுமாட்டையும் குறைச்சா கிடையாது. நம்ம மட்டும்தான் அடுத்த இளைஞர்கள் மட்டும்தான் விழிப்புணர்வா இருக்கணும். அதனால நம்ம காப்பாற்றுவோம் காலைகளை. காலைகளை வளர்ப்போம், காலைகளை காப்பாற்றோம், காலைகளை ஏறினாங்க முடியாது Thanks for watching.